ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, ஹனுமன் ஜெயந்தி இந்த வருடம் எப்பொழுது வருகிறது பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆஞ்சநேயர், மாருதி, வாயுபுத்திரன், அஞ்சனை மைந்தன், வானர தூதன் என பல பெயர்களால் அழைக்கப்படும் ஹனுமன் சிவபெருமானின் ருத்ர அவதாரமாக கருதப்படுகிறார். வைணவ ஸ்தலங்களில் தனி சன்னதியிலும் சில இடங்களில் தனி கோவில்கள் அமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்குபவர் ஹனுமார். பெருமாளின் சிறிய திருவடி என போற்றப்படும் ஹனுமன் ராமரின் பெருமைகளை கூறும் ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் பகுதியின் நாயகனாக விளங்குபவர் ஹனுமன். ராம சேவைக்காக கிடைப்பதற்கு அரிய வைகுண்ட பதிவை கூட வேண்டாம் என மறுத்து தற்போது வரை இந்த பூமியிலே விடாமல் ராமநாமம் ஜெபித்தபடி ராம பக்தர்களை காத்து அருள் செய்து வருகிறார் ஹனுமார். ராம நாமத்தின் மகிமையை உலகிற்கு உணர்த்தியவர் ஹனுமன். தீவிர ராம பக்தனாக ஹனுமன் நித்திய சிரஞ்சீவி வரம் பெற்றதால் இந்த கலியுகத்திலும் பிரத்யட்ச தெய்வமாக இருந்து வருகிறார். எங்கெல்லாம் ராமநாமம் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஹனுமன் தானாக வந்து அவரும் ராமத்தை பாராயணம் செய்வார் என்பது ஆன்றோர் வாக்கு. பலரும் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை இது. ராமநாமம் உச்சரிப்பவர்களை ஹனுமன் ஓடி வந்து காப்பார் என்று சொல்லப்படுகிறது. அவர்களின் துன்பங்களை போக்கி அனைத்து விதமான நலன்களையும் வழங்குவார் என்பது நம்பிக்கை. இந்த மார்கழி மாத அமாவாசையில் மூல நட்சத்திரத்தில் அவதரித்தார் என்று புராணங்கள் சொல்கிறது. இந்த நாள்ல ஹனுமன் ஜெயந்தியாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடுறோம். பொதுவா டிசம்பர் அல்லது ஜனவரி மாதத்துல ஹனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படும். பலம், பக்தி, ராம சேவை, பேச்சாற்றல் ஆகியவற்றிற்கு அடையாளமாக விளங்குபவர் ஹனுமன். அவரை மூல நட்சத்திரம் வரும் நாட்களிலும் அமாவாசை தினங்களிலும் வழிபடுவது நன்மை தரும். ஹனுமன் ஜெயந்தி என்று ஹனுமனை எந்த முறையில் வழிபட்டால் அவரின் அருள், அவரது தரிசனம் கிடைக்கும் என்பதை நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். ஹனுமன் ஜெயந்தி தமிழகத்துல மார்கழி மாதத்துல கொண்டாடப்பட்டாலும் வட மாநிலங்கள்ல சித்திரை மாதம் பௌர்ணமியிலும், ஆந்திரா மற்றும் தெலுங்கானால சித்திரையில் துவங்கி வைகாசி வரையிலான 41 நாட்கள் கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு ஹனுமன் ஜெயந்தி, அதாவது மார்கழி மாத அமாவாசை டிசம்பர் 30 திங்கட்கிழமை வர்றது. டிசம்பர் 30 அன்று காலை 4:44 மணிக்கு துவங்கி டிசம்பர் 31 காலை 5:03 மணி வரை அமாவாசை திதி இருக்கு. பொதுவாகவே அமாவாசை விரத நாள் என்றாலும் இந்த நாள்ல ஹனுமனை வழிபாடு செய்வதும் அவரது மந்திரங்களை பாராயணம் செய்வதும் ராமநாமம் உச்சரிப்பதும் ஹனுமனின் அருளை பெற்று தரும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹனுமன் ஜெயந்தி அபிஷேகங்களும் அதனுடைய பலன்களும் என்னன்னு பார்க்கலாம். ஹனுமன் ஜெயந்தி அன்று கோவில்ல சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்படும். நம்ம என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுத்தால் நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம். திரவியம், மஞ்சள், மாவு ஆகிய பொடி வகைகள் நம்ம வாங்கி கொடுத்தோம்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தரித்திரங்கள் போகும்னு சொல்றாங்க. பல வகைகள் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு என்ன பழம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுதோ அந்த பழங்கள் வாங்கி கொடுத்தால் வம்சம் விருத்தியாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. பழச்சாறு அபிஷேகம் பகை நீங்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. சந்தனம் வாங்கி கொடுத்தா மங்களகரமான வாழ்க்கை அமையும். வடை மாலை, நம்ம வீட்டிலேயே செஞ்சு அதை மாலையாக கட்டி நம்ம ஹனுமர் கோயிலுக்கு போய் கொடுத்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. தயிர் சாதம், அன்னதானம் செய்தால் ஆஞ்சநேயர் அருள் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. தயிர் சாதம் அன்றைய நாள்ல அன்னதானம் செய்யலாம். வஸ்திரம் வாங்கி கொடுத்தீங்கன்னா தோஷங்கள் விலகி புண்ணிய பலன் சேரும், கர்ம வினைகள் பாவங்கள் நீங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மலர் மாலை நீங்க ஹனுமருக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ஆனந்தமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். வெண்ணெய் வாங்கி கொடுத்தா துன்பங்கள் நோய்கள் தீரும்னு சொல்லப்பட்டிருக்கு. வெற்றிலை மாலை, 2 வெற்றிலை பாக்கு சேர்த்து கட்டி வெற்றிலை மாலை சாற்ற வேண்டும். வெற்றிலையை 11 அல்லது 21, 51, 108 என்ற எண்ணிக்கையில வெற்றிலையை வைத்து கட்டி மாலையாக சாற்றினால் திருமணம் சீக்கிரம் நடைபெறும். வெற்றி பெறுவதற்கான புத்தி கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. சகல காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் என சொல்லப்பட்டிருக்கு. ஹனுமன் ஜெயந்தி அன்று பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபடுவது மிகவும் சிறப்பு. இது ஹனுமனின் விஸ்வரூப தரிசனம் என சொல்லப்பட்டிருக்கு. ஹனுமனின் ஒவ்வொரு திருமுகமும் ஒவ்வொரு விதமான பலன்களை நமக்கு வழங்கக்கூடியது. ஹயக்ரீவர் கல்வி சிறக்கும். நரசிம்மர் எதிரிகள் நீங்குவார். கூர்மம் கவலைகள் நோய்கள் நீங்கும். கருடாழ்வார் சர்வரோக நிவர்த்தி. ஆஞ்சநேயர் சர்வ மங்கள ஸ்வரூபம், அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும். ஹனுமன் ஜெயந்தி அன்று ஓம் பவன நந்தனாய நமக,
ஓம் பவன நந்தனாய நமக என்ற ஆஞ்சநேயர் மூல மந்திரத்தை 1,00,000 முறை சொன்னால் பஞ்சமுக ஆஞ்சநேயரின் அருளும் தரிசனம் கிடைக்கும் என்று சொல்றாங்க. இந்த மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாகும். இதை தொடர்ந்து சொல்லி வருவதால், அதாவது இதை மட்டுமல்ல, ராமநாமத்தை நம்ம டெய்லி சொல்லி வருவதால் அனைத்து விதமான துன்பங்களில் இருந்து விடுபடலாம். எளிமையான மந்திரம் ஓம் பவன நந்தனாய நமக. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி வழிபாடு செய்யலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பதிவில் ஹனுமன் ஜெயந்தி எப்பொழுது, ஹனுமனுக்கு நம்ம என்ன பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் அபிஷேகத்திற்காக அப்படின்றது பார்த்தாச்சு. ஹனுமனுடைய மூல மந்திரம் என்னன்றது நம்ம பார்த்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.